நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. பிசிகாவுக்கும் முஸ்லீம் லீக்குமே ஒரு அமைச்சர் பதவி ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டணி அமைச்சரவை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்துருக்கு சார். எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு இதில் உடன்பாடோ விருப்பமோ இல்லை. அதிமுக கூட ஆதரவு எடுத்துக்கணும்னு நினை தவிர அமைச்சரவை கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய கருத்தாக தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். பட் காங்கிரஸ் கொடுத்துருக்கவங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கடந்த 5 வருஷமா விசிகே மேல இருந்த ஒரு அழுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேங்கவேல் விஷயத்தில் நீங்கள் வாயை திறக்கல, திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா இப்போவாச்சும் அவங்க வாயை திறக்கணும் சார். இப்போ உங்களுக்கு அந்த துறையை கொடுத்துருக்காங்க. துறை கொடுத்துருக்காங்க, வாய் திறந்து என்ன பண்ண போகிறாங்க? திமுக அப்படி வாங்க போகிறாங்களா? இல்லை, விசாரணை தொடங்க, விசாரணை தீவிரப்படுத்துங்க. போட்டா நாளைக்கு திருப்பி இந்த கூட்டணி இல்லைன்னா எந்த கூட்டணி போவாங்க? அங்கே தான் போய் ஆகணும். கம்யூனிஸ்டுக்காரங்க பதவியில் இந்த அமைச்சரில் அவ்வளோ பெரியாட்டி கொடுக்க மாட்டாங்க. கட்சிக்காக நீங்கள் நிதி கொடுத்தா வாங்கிப்பாங்க. கட்டனுக்கு அப்புறம் யாரையுமே நம்மளால் சொல்ல முடியல. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சப்போஸ் அதை எடுத்தால், கம்யூனிஸ்ட் எடுக்கும் பட்சத்தில் அதில் ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் இருக்கும்ன்றதை நான் பார்க்குறேன். ஆராசாக்கு என்ன கண்ணை உறுத்து சொல்லியான்னு தெரியல, ஒரு ட்வீட்டை போட்டு விட்டு ஐயுஎம்எல்லையும் பிசிகாவையும் போட்டு கடுமையாக கடிச்சு விட்ருக்காரு. பதிலுக்கு எஸ்எஸ் பாலாஜியும் பேசியிருக்காரு சார். பார்த்தீங்களா அதை? அவர் யோசிக்கணும், நீங்கள் மட்டும்தான் அப்போது தலித்திலேருந்து அதிகாரத்துக்குள்ளே வரணுமா? அதுக்குன்னு ஒரு தொடங்கப்பட்ட கட்சியிலேருந்து வரக்கூடாதா? ராஜா ஸ்டான்லேருந்து அவர் சரியில்லைன்றதுக்கான கமெண்ட். நீங்கள் மட்டும் ஜெயிச்சு, நீங்கள் மட்டும் அமைச்சராகி, நீங்கள் மட்டும் எல்லாம் பண்ணுவீங்க. அதே சமூகத்துக்கு கட்சி நடத்தி அது ஒரு பவர் கிடைக்குது. அவருடைய சங்கடம் பார்த்துக்கோங்க. அவர் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சர் ஆக முடியல. அவருடைய கட்சியை நிர்வாகி தான் பண்ண முடியுது. எப்பவுமே அரசியல்வாதிகளுக்கு சுயநலம் தான் முதல்ல, அடுத்தது தான் பொதுநலம். அந்த பொதுநலனால அந்த பொதுநலத்தில் இவங்களுடைய சுயநலம் என்னன்றதான் நம்ம பார்க்கணும் எப்பவுமே. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அமைச்சரவை விரிவாக்கம் நேற்று நடந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க, பார்த்தேன். அதை ஒட்டி இன்னைக்கு கூட்டணி கட்சிகளான பிசிகாவுக்கும் முஸ்லீம் லீக்குமே ஒரு அமைச்சர் பதவி ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டணி அமைச்சரவை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்திருக்கு சார். எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு இதில் உடன்பாடோ விருப்பமோ இல்லை. எப்பவுமே தனி பெரும்பான்மை ஓரளவுக்கு இருக்க கட்சி அவங்க இண்டிவிஜுவலாக ஆட்சி அமைச்சா மட்டும்தான் அவங்க நினைக்கிற விஷயத்த ஃபில்ஃபில்மெண்ட் பண்ண முடியுன்றது என்னுடைய கருத்து. இதில் ஏற்பில்லை அப்படின்றதுல இல்லை, அவங்கவுங்க சுச்சுவேஷன் தான். இப்போ விஜய் அவர் அந்த இடத்துல இருக்கும் போது அவருக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுதான் அவர் ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஏற்றுக்கிறேன். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. பட் இப்போ அறிவிக்கிறதுல 60 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இல்லை. நீ காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைச்சிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு 5 to 10 ஆண்டுகளுக்குள்ள தான் இந்த கூட்டணிக்கானது. அது என்னன்னா, ஒரு கட்சி வீக் ஆகி இன்னொரு கட்சி எமர்ஜ் ஆகும் போது நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் இப்போவும் நடக்குது. இப்போ எந்த கட்சி வீழ்ச்சி ஆக போகுதுன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு கட்சி வீழ்ச்சி ஆகுது, ஒரு கட்சி எமர்ஜ் ஆகும் போது நடக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த ப்ராசஸ். ஸோ அதில் இந்த தேர்தல் இதுக்கு தவிர்க்க முடியாது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இதுதான் பொதுவான அரித்மெட்டிக் கால்குலேஷனாக நம்ம சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றது சொல்லணும்னா இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுல வெளியிலேருந்து ஆதரவு, நான் அதிமுக கூட ஆதரவு எடுத்துக்கணும்னு நினை தவிர அமைச்சரவை கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய கருத்தாக தான் இருக்கும். ஏன்னா அமைச்சரவைன்றது இண்டிவிஜுவல் இது, உங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடு. இப்போ நாளைக்கு என்னன்னா, காங்கிரஸுடைய அமைச்சரவையில் திமுக இருந்துச்சு, 2G கேஸ் வந்தது. அவங்கள சொன்னாங்க, இவங்கள சொன்னாங்க. யார் காரணன்றது கடைசி வரைக்கும் வரல. ரியாலிட்டி சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்தால், இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லோரும் சுத்தமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். எக்ஸாம்பிள், நான் அதை பிலீவ் பண்ணி தான் டிவிக்கே வரணும்னு ஆசைப்பட்றேன், தேர்ட் ஃப்ரண்ட் வரணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம பேசியிருக்கோம். நான் அதை பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ அந்த கரப்ஷனோ அந்த மாதிரியான எந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு ஷார்ட்டாக தெரியும். நான் நம்புகிறேன், அதை நான் பண்ணுறேன். பட் காங்கிரஸ் கொடுத்துருக்கவங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அந்த டவுட் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு கொடுக்கறது எப்படி?
வன்னியரசு கொடுத்துருக்காங்க. சார் குடியிருந்தவர் தான், கரெக்டு தான். அவரை ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி அவருடைய ட்விட்டருக்கு அவருடைய நிலைமை மனநிலையை பல பற்றி விஷயம் பேசியிருக்காரு. இவர் பேசுனது இல்லை. அதுக்கு முன்னாடி வேற ஒன்றும் நடந்தது திமுக கூட்டணி. அப்போ கூட மனநிலை வரைக்கும் பேசுனாங்க அவங்க கட்சிக்காரங்களே. சரி, நான் இதை கிரிட்டிசைஸ் அவர் எனக்கு நல்லா தெரியும், நான் பார்த்துருக்கேன், பல நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன். அவருடைய ஸ்பீச்சோ அவருடைய இதுவோ அவருடைய சார்பில் இன்னைக்கு வரைக்கும் அவர் மாறினது கிடையாது. திருமாவளவன் மாறி இருக்காரு, நடந்திருக்காரு, எல்லாமே நான் பார்த்துருக்கேன். வன்னியரசு உடைய ஸ்டாண்ட்ல என்றைக்குமே மாறல. கொள்கை வீதியத்தில் அவரை நான் தனியாக பார்க்குறேன். பட் அவங்க அவர் கீழே இருக்க நிர்வாகியோ அவர் சார்பாளுங்க ரிக்வெஸ்ட் பண்ணுற எந்த விஷயத்துக்கும் அவர் தலை வணங்காமல் இருக்க முடியுமா? ஆக்சுவலாக சார் ஒரு விஷயம் எனக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இவருக்கு வந்து சமூக நீதித்துறை வந்து கொடுத்துருக்காங்க வன்னியரசுக்கு. கடந்த 5 வருஷமா விசிக மேல இருந்த ஒரு அழுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேங்கவேல் விஷயத்தில் நீங்கள் வாயை திறக்கல, திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா இப்போவாச்சும் அவங்க வாயை திறக்கணும் சார். இப்போ உங்களுக்கு அந்த துறையை கொடுத்துருக்காங்க. துறை கொடுத்துருக்காங்க, வாய் திறந்து என்ன பண்ண போகிறாங்க? திமுக அப்படி வாங்க போகிறாங்களா? இல்லை, விசாரணை தொடங்க, விசாரணை தீவிரப்படுத்துங்க. போட்டா நாளைக்கு திருப்பி இந்த கூட்டணி இல்லைன்னா எந்த கூட்டணி போவாங்க? அங்கதான் போய் ஆகணும். இது நடக்கும் நீயும் நானும் நினைச்சா நம்மளை விட ஒரு சிறந்த முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. புரியுதா? இது முடிஞ்சு போன கதை. இனிமேல் வர்றதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணணும், வரக்கூடாது, அப்படி பண்ணணும்னா அதை பண்ணுவாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், திருமாவளவன் தலைவராக இருக்கிற வரைக்கும் வன்னியரசால் கூட ரைட் ராயலோ ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அவரே உங்களை வந்து இது வேண்டாம், இப்படி பண்ணாதீங்க, இது செய்யாதீங்க, 4 பேர் அடிக்கிறதுக்கு வேணால் எகிரி அடி அது பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் கட்சிகள் கூட்டணி இன்னொருத்தரை பாதிக்கிற விஷயங்கள்லாம் இருந்தால் அவரே தடுப்பார். சப்போஸ் நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த இதில் வந்து திமுகவை அரசாங்கத்தை சால்கிற மாதிரி தான் வருதுன்னா அதை முதல்ல தடுக்கிறது திருமாவளவன் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. நீ எழுதி வச்சுக்க, நீ திருப்பி நாளைக்கு எதாவது அப்படி நடந்ததுன்னா என்னை வந்து கேள்விகள், என்ன சார் நீங்கள் சொன்னீங்களேன்னு நான் மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறேன். எனக்கு எது பிரச்சனையும் கிடையாது. மருத்துவத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூட சொல்லியிருக்காரு, இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் நாங்கள் விசாரணை வந்து தீவிரப்படுத்த போகிறோம்னு சொல்கிறோம். இதுலேயும் திமுக சம்மந்தப்பட்டிருக்கல சார், எப்படி சார் இருக்கும்? அது அருண்ராஜ் எந்த கட்சி அமைச்சர்? அவ்வளோ சிம்பிள். நான் திருப்பி சொன்னேன்னா முதல்ல ஓப்பன்லேயே உனக்கு சொல்லிட்டேன், தாவேக்காவினருடைய நிர்வாகத்தில் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியோ நான் நேற்று சிடி நிர்மல்குமார் அவரை பற்றி பேசினேன். அந்த நிர்வாக டெண்டரை கேன்சல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது அருண் காமராஜ் அவர் வந்து எல்லாரும் வந்து அரசாங்க மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட். அதை ப்ராக்டிக்கலாக நடக்காது சொல்கிறது தான் நான் ஒத்துக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. இன்னொன்று வெளியில இருந்து சினிமாட்டிக்காக நம்ம கொடுக்கறது வேற, ரியாலிட்டிக்குள்ள இப்போ நீ அது ஓவர் நைட்டில் நீ சரி பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா ஃபண்டும் ஹோல்டு பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன், உனக்கு நல்லா தெரியும். நீங்கள் மொத்த ஃபண்டை பிரித்து கொடுத்தா எந்த துறையும் ஒன்றா வளராது. இன்பேலன்சிங்காக தான். ஏன்னா இந்த ஆண்டு மொத்தத்தை நீங்கள் ஒரு 10,000 கோடி கொடுக்குறீங்கன்னா அங்கே தேவைப்படுறது 40,000 கோடி. அப்போ 10,000 கோடிக்கு என்னமோ அதை தான் நடக்கும். அடுத்த வருஷம் புதுசாக ஒரு 10,000 கோடி வந்துடும். திருப்பி இப்படியே தான் போயிட்டே இருக்கிறதுமே தவிர உனக்கு அதை ஃபில்ஃபில் ஆகாது. இப்போ அருண்ராஜா அவர் சொல்கிற மாதிரி அந்த துறையில் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா ஒரு நைட்டே ஒரு 50,000 கோடி அப்படி அதுக்கு ஒதுக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து நான் சொல்கிறேன். நீ ஏன்னா பல பிஹெச் நான் நிறைய இடத்துக்கு நான் அந்த சோஷியல் சர்வீஸில் இருக்கிறதுனால நான் பல அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன், பண்ணியிருக்கேன். நான் கோவிட் டைமில் எல்லா ஜிஹெச்லையுமே போயிருக்கேன், எல்லா சர்வீஸுமே போயிருக்கோம். நான் அங்கேருந்து சொல்கிறேன். நான் ஊர் மக்கள் வில்லேஜில் இருக்கிற எல்லாத்தையுமே அங்கே என்ன சர்வீஸ் இருக்கோ அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. மீதியெல்லாம் டொனேஷன்ஸு அந்த இடத்துல இருக்க முக்கியமான இடத்துக்கு ஃபண்ட் பண்ணி தான் அது நடந்துட்டுருக்கு. அதை முதல்ல நம்ம சரி பண்ணுறதுக்கே பெரிய பணம் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை வந்து நான் குறையா சொல்லலை. அவருக்கு ஒரு சஜஷன் என்ன கீழ்மட்டத்தில் இருக்குன்னா அதிகாரிகள் சொல்கிறதுன்றது வேறு, ரியாலிட்டின்றது வேறு. இவரால் எல்லா பிஹெச்சியோ எல்லா ஒரு சுகாதார நிலையத்தையும் போய் அப்ரோச் பண்ணி பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது ரியாலிட்டி கொண்டு வரதும் வாய்ப்பு இல்லை. ஸோ நான் சொல்கிறேன்னா பல பில்டிங் வடையிற ரேஞ்சில் இருக்குது. சுகாதாரத்துறை நடத்துகிற ஆஸ்பத்திரிகளை சொல்கிறேன். சிலது கெப்பாசிட்டி பத்தாமல் இருக்குது. சென்னையை ஒட்டி இருக்கிற கிராமப்புறங்கள் பகுதிகளெல்லாம் இடம் பற்றாக்குறை இருக்குது, டிவிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் போன இதில் பார்த்தோன்னா டென்டல்லாம் கூட பொது சுகாதாரத்துறை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்தாங்க. வாரத்தில் ஒரு நாள் பல்லுக்குன்னு ஒரு டாக்டர் வருவார், ஃபிசியோக்கு ஒரு டாக்டர், இதெல்லாம் செட் பண்ணாங்க. ஆனால் இடம் இது அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தா தான் அது நடக்கும், எஃபிஷியன்ஸாக இருக்கும். ஸோ அது அப்புறம்
ஸ்கேனிங் இப்போ நீங்கள் சுகாதாரத்துறை போட்டுறீங்க, அவங்க ஸ்கேனிங்க்கு அங்கே நியர்பை இருக்க ப்ரைவேட்டில் தான் போய் எடுக்கணும். பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸும் இருக்குது. அதை எப்படி பண்ண போகிறோம்? ஸோ இது எல்லாமே சிஸ்டமேட்டிக். நான் இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, இது கூட எல்லா சுகாதாரத்துறைக்கும் ஒன்று வைங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நம்ம வைக்க வேண்டியது வந்து அந்த டிவிஷனுக்கு ஒரு 10-20க்கு சேர்த்து ஒரு இடத்துல ஒரு ஸ்கேனிங் ஒரு இதுன்னு பண்ணோன்னா, இவங்க போய் எடுத்துகிட்டு வாங்க இந்த டேட்டு இந்த டைம் அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ வேலை அதில் இருக்குது. பட் அதனால தான் இவங்க போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமான்றதில் நான் உடன்படலை. அது அறிவிப்பாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் அவர் ஒரு மாற்றத்துக்கு என்ன வேலை செய்கிறாருன்றது நம்ம பொறுத்து பார்ப்போம். நம்ம சஜஷனை சொல்லியாச்சு கவர்மெண்ட் தரப்புக்கு. இன்னொரு எனக்கு டவுட் இருக்குது சார். இப்போ வந்து விசிகாக்கு அமைச்சரவை கொடுத்தாச்சு, முஸ்லீமுக்கும் கொடுத்தா, ஏன் இல்லை காங்கிரஸ் வந்து உடன்பட மாட்டுறாங்க? எனக்கு புரியல. ஏன் உடன்படன்ற? இல்லை, 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் முரண் பிடிச்சாங்கன்னா அமைச்சரவையில் தேவையில்லைன்னு சொன்னவங்க தான். ஆனால் இவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்களா? அது என்ன காரணம்? கம்யூனிஸ்டா காங்கிரஸா? கம்யூனிஸ்ட். நீ காங்கிரஸ்ன்னு சொன்னீங்க. சரி கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, இப்போது கேரளாவில் கூட காங்கிரஸ் ஆட்சி தான், கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லை. ஸோ ப்ரியாரிட்டி நாளைக்கு இப்போது ஐ திங்க் காங்கிரஸ் டிவிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாவில் கட்சி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், காங்கிரஸ் வந்து அறிவிக்கலைன்னா அங்கே இறங்கி அதுக்கு அகென்ஸ்டாக தான் வேலை பார்க்கணும். பட் அது பண்ணலை, அதை விட்டுடலாம். பட் இப்போது அங்கே வந்து அவங்க இறங்குறாங்க. நாளைக்கு உடன்பாடு இப்போ காங்கிரஸுக்கு தான் அவங்க அதிகமான ஆதரவு கொடுப்பாங்கன்றது அவங்களுடைய மேற்கோளாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் நம்ம உள்ளே இருந்து நமக்கு என்ன பலன்? கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து பதவியில் இந்த அமைச்சரில் அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. கட்சிக்காக நீங்கள் நிதி கொடுத்தா வாங்கிப்பாங்க. அவங்க இண்டிவிஜுவலாக அதில் எடுப்பாங்க அதுக்கான அவங்க இது இல்லை. பட் அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒருத்தர் அமைச்சராக இருந்து ஒரு க்ளீன் மினிஸ்டராக இருந்து காமிக்கிறது. நம்ம இன்னும் கக்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஓகேவா? இன்னும் கக்கனுக்கு அப்புறம் யாரையுமே நம்மளால் சொல்ல முடியல. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சப்போஸ் அதை எடுத்தால், நான் திரும்பி சொல்கிறேன், கூட்டாட்சிக்கோ மந்திரி சபைக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. பட் கம்யூனிஸ்ட் கொடுக்கும் பட்சத்தில், கம்யூனிஸ்ட் எடுக்கும் பட்சத்தில் அதில் ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் இருக்கும்ன்றதை நான் பார்க்குறேன். அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எந்த துறையோ அது அவங்க இது. பட் அது எடுக்கணும்னு இப்போ இவ்வளோ பேர் எடுத்துட்டாங்க, நீங்கள் எடுக்காமையா அப்படின்றதுக்காக நான் யோசிக்கிறேன். ஜூன் 18 வந்து மாநிலங்களவை ஒரு சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான தேர்தல் வந்து நடைபெறும். சிவி சண்முகம் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் சொல்றாரு, மேபி பிரவீன் சக்கரவர்த்திக்கு அதை ஒதுக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒதுக்குனா உண்மையிலே ஏன்னா ஃபர்ஸ்ட் தேர்தலை வந்து தாவேகா ஃபேஸ் பண்றாங்க, மாநிலங்களவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது டிவிகேக்கான முதல் நம்பர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. இது புள்ளியார் சுழி போட வேண்டியது டிவிகேவினர் தான். இது 99% அதுதான் நடக்கும். எனக்கு தெரியல இவங்க கூட்டணிக்குள்ளே என்ன பேசியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி முன்னாடி பேசினார், அவரால் ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்க முடியல. அவருக்கு நீங்கள் இப்போ என்ன வெல்விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. சரியா? அவர் ஸ்ட்ராங்கு தான், நீங்கள் வேறு எதாவது பண்ணுங்கள். அவங்க கட்சியில் அவங்கள ப்ரியாரிட்டி கொடு சொல்லுங்கள், இல்லை அவர் டிவிகேல வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் கொடுங்க. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் அந்த கட்சியில் கொடுக்கறதுக்கு நீங்கள் பேசுங்க. இப்போ அந்த கட்சியிலேருந்து அமைச்சராக 2 கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க, நீங்கள் பிரவீன் காந்திக்கு ஒரு எம்பி உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கட்சி சார்பில் எங்கேயாவது ஒரு மாநிலத்திலேருந்து தேர்ந்தெடுக்கட்டும். ஆந்திரா இருக்குது, அது இருக்குது, எங்கே தேர்ந்தெடுத்துட்டு போட்டோம். நம்மளுடைய இந்த டிவிகேவுடைய எம்எல்ஏக்களை வச்சு ஒரு பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னுடைய கருத்து. ஏற்கனவே இப்போ பல மாவட்ட செயலாளரோ உண்மையான நிர்வாகிகளோ பல இடத்துல தோற்றுருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஆட்களில் யாராவது ஒருத்தரோ இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஜான் ஆரோக்கியசாமி போன்றவருக்கோ கொடுக்கறது பெட்டராக இருக்கும்ன்றது என் பாயிண்ட். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசகராக அவரை நியமிக்க போகிறாங்க. ஏற்கனவே ரத்தன் பண்டிட் சொன்னாங்களா, அவர் இடத்துல வந்து இப்போ ஜான் ஆரோக்கியசாமியை நிரப்ப போகிறாங்களா? ஆமாம், அதுக்கும் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அது வர்த்து தான். நான் பண்டிட் அவர் கொடுத்ததுமே நான் வந்து இது பண்ணலை, நான் எதிர்க்கலை. இவருக்கு கொடுத்தாலும் நான் எதிர்க்க போகிறதில்ல. ஏன்னா இது அவங்களுடைய தனிப்பட்டது. யார் கருத்து சார்ந்து என்ன வருதோ அதை அவங்க வச்சுக்க போகிறாங்க. சரி, அதை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால நாளைக்கு நெகட்டிவ் நடந்தால் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கண்டிப்பாக. சரியா? நம்ம அதை எதிர்க்கலாம், நம்ம பண்ணலாம். ஆனால் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சரியில்லை, ஒருத்தர் தப்புன்னு முத்திரை கொடுத்ததில் நான் தயாராக இல்லை. ஸோ இது வந்து அவருக்கு சப்போஸ் எம்பி இல்லாத போது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஆலோசகராக போகிறது வந்து வரவேற்க வேண்டிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு ஆலோசனை பிரகாரம் தான் தேர்தலில் சந்தித்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க.
ஸோ இது அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ அவர் வந்து களத்தில் அதே டீம் வேலை பார்க்கும், இந்த இடத்துல இது நெகட்டிவாக போகுது, இது பாசிட்டிவாக போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் முதலமைச்சர் காதுக்கு நேரடியாக போகிறதுக்கான வாய்ப்பு ஜான் ஆரோக்கியசாமி மூலியமாக நடக்கும். ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் அரசாங்கத்துகளை தவறுகளை உடனே சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ வந்து ஐயுஎம்எலுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டாங்க, விசிகாவுக்கும் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜவாஹிருல்லா. அப்படி போயிடுவீங்க தானேப்பா, நாங்கள் தனியாக உங்களுக்கு நிற்க அவ்வளோ பேரை கூடாதுன்னு கூப்பிட்டாங்க. சொல்லிட்டோம். சரி, இது ஜெயலலிதா தொடங்கி வச்ச இது சொந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்றத அவங்க தொடங்கி வச்சாங்க. அதை திமுக அந்த தடவை சரியாக பண்ணிட்டாங்க. இதில் என்னன்னா திருமாவளவன் அவருமே தனி சின்னத்தில் நிற்கிற மாதிரி இல்லை, தெரியல. Correct, correct. தேர்தலுக்கு முந்தைய அவருடைய அதிர்ஷ்டம் அதை டிவிக்கேன்றது மாறுற மாதிரி ஒரு பில்டப்பை பண்ணி இங்கே நின்றுட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களையும் வாங்க வாங்க. அவங்களும் அதே சின்னத்தில் தான் நின்று இருப்பாங்க. இப்போ போயே இருக்க முடியாது, ஆமா. ரியாலிட்டி அதுதான். ஓகேவா? ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் என்றைக்குமே வேறு சின்னத்தில் நிற்கல. ஸோ அந்த நாளை தவிர காங்கிரஸ் இந்த நாளும் ஒரு 5 தவிர மீதி எல்லாமே திமுக சின்னத்தில் தான் இருந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஃபீல் பண்ணினா பிரயோஜனம் வட போச்சே. ஆமா, ஒண்ணு அந்த தைரியம் இருக்கணும், தனிச்சின்ன நின்று தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்க சின்னம் தான் அப்படின்ற தைரியம் இருக்கணும். இல்லை, அது ரியாலிட்டி. இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி விசில் சின்னம் வந்துடுச்சு. விசில் சின்னத்தில் போய் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறதுக்கும் கை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விசில் சின்னத்துக்கு உனக்கு 100 ஓட்டு விழுதுன்னா கை சின்னத்துக்கு 80 ஓட்டு தான் விழும். கூட்டணியிலேருந்து போட்டாலும் சரி, உன் கட்சிக்காரர்கள் போட்டாலுமே சரி, அதில் பல ப்ளஸ்ஸு மைனஸஸ் நடக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணணும்னு தான் எல்லாரும் அந்த சின்னத்தை ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கிறேன்றாங்க. புரியுதா? சும்மாலாம் ஒன்றும் ஒத்துக்கிறேன்னு சொல்லலை, அவங்களுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் அது செய்கிறாங்க. அதை வந்து இந்த மாதிரியான ஒரு அன்யூஷுவல் ஸ்டேஜ் வரும்போது ஒரு வருத்தத்துக்கு காரணம், அது ஒன்றும் பண்ண முடியாது. காலங்காலமாக நம்ம அப்படி தானே வந்துருக்குறோம். நீங்க சொன்னீங்க ஒரு தொகுதியில தாவேக்காவுக்கு ஒரு 100 ஓட்டு இருக்கு, இவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு 50 ஓட்டுன்றீங்க. நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜூனியர் விகடன் ஒரு சர்வே எடுத்தாங்கன்ட்டு ஃபுல்லா பேசணும், ஞாபகம் இருக்காது? ஆமாம், அந்த புக்கை நீ ஓரமா கடைஞ்சி எடுத்து பார்த்தோம், ஒரு தொகுதி பார்த்து சிரிப்பு வந்துருச்சு சார். நான் சொல்ல ரிப்போர்ட்டு சர்வே இது வந்து இந்த தேர்தலில் வராதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த தேர்தல் எல்லாத்தையும் எரேஸ் பழைய டேட்டா. நான் சொன்னது என்ன, ஒன்று பழைய டேட்டா மாதிரி நடந்தால் திமுக ஜெயிக்கணும், இது புது டேட்டா உருவாக போகுது அப்படின்னா இந்த தேர்தல்லேருந்து இந்த டேட்டா தான் இனிமேல் அனலைஸ் பண்ணணும். பழைய டேட்டாவை வச்சு பேசுறது பழைய குரடி கதை தடைக்கிறது தான், அது ஒரு யூஸ்லெஸ் தான். ஸோ இந்த டேட்டாவை வச்சு பேசுறது தான். இப்போ இந்த டேட்டாவை வச்சு இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அதே மாதிரி எழுதுவாங்க, ரூம்குள்ளேயே உட்காந்து எழுதுவாங்க, இவருக்கு இத்தனை %, இவருக்கு இத்தனை %, இவருக்கு இத்தனை %. நீ வேணா பாரு, அடுத்த தடவை அதிமுகவுக்கு 15% எழுதுவாங்க. நீ எழுதிக்கொள்ள அவங்க இது பண்ணு, ஏன்னா எல்லாம் திமுக சார்பில் இருப்பாங்க. ஒன்று டிவிக்கே இல்லைன்னா திமுக, இந்த 2 பேருக்குள்ள தான் அடுத்த சார்பு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது இது ஒரு இம்பேக்டாக இருக்கும். இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கிறப்ப நேற்று 2 பேருக்குமே நான் சொன்ன மாதிரி அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாங்க. இது ஆராசாக்கு என்ன கண்ணை உறுத்துச்சோ இல்லையோன்னு தெரியல, ஒரு ட்வீட்டை போட்டு விட்டு ஐயுஎம்எல்லையும் விசிகாவையும் போட்டு கடுமையாக கடிச்சு விட்ருக்காரு. பதிலுக்கு எஸ்எஸ் பாலாஜியும் பேசியிருக்காரு சார், பார்த்தீங்களா? அதை அவருடைய கட்சி சார்பில் அவர் வந்து பேசுகிறார், அது வேறு வழி இல்லையே. முதல்ல ஆராசாவை வந்து தேர்தல் நேரத்திலேயே ஒன்றும் பண்ண விடலை, முடிஞ்ச உடனே இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அவருடைய நிலைமை அதுதான். சரியா? முதல்ல அவர் யோசிக்கணும், நீங்கள் மட்டும்தான் அப்போது தலித்திலிருந்து வந்து அதிகாரத்துக்குள்ளே வரணுமா? உங்களுடைய கட்சியிலேருந்து அதுக்குன்னு ஒரு தொடங்கப்பட்ட கட்சியிலேருந்து வரக்கூடாதா? இது ஆராசாக்கான பதில். இது வந்து பொதுவான பதிலாக எடுத்துக்கக்கூடாது. நான் திருப்பி கொள்கைகளாக கூட்டணி கட்சியில் அமைச்சரை வேணுமானா அதெல்லாம் எனக்கு வேணாம், ரியாலிட்டி. பட் நான் திருப்பி சொல்கிறேன், ஆராஜா ஸ்டாண்ட்லேருந்து அவர் சரியில்லைன்றதுக்கான கமெண்ட். நீங்கள் மட்டும் ஜெயிச்சு, நீங்கள் மட்டும் அமைச்சராகி, நீங்கள் மட்டும் எல்லாம் பண்ணுவீங்க. அதே சமூகத்துக்காக கட்சி நடத்தி 35 அவர் பெருமையாகவே பேசியிருக்கார் திருமாவளவன். இத்தனை நாள் பர்சன்டேஜே ப்ரூவ் பண்ணாமல் எல்லா கட்சியிலையுமே நான் கூட்டணியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிரகாரம் இருந்துமே இது வரைக்கும் அவர் பவருக்குள்ளே வரல. அது ஒரு பவர் கிடைக்குது. அவருடைய சங்கடம் பார்த்துக்கோங்க, அவர் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சர் ஆக முடியல, அவருடைய கட்சி நிர்வாகி தான் பண்ண முடியுது. நிற்கிறேன்னு சொல்லி பேக் அடிச்சவர். ஆமாம், இதுதான் ரியாலிட்டி. அதாவது நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வருந்த வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே தவறுன்னு ஒன்று செய்யும் போது அன்றைக்கே கூட்டணி போய் வச்சுருந்தா, நான் திருப்பி சொல்கிறேன், அன்றைக்கே கூட்டணி வச்சுருந்து ஆட்சி அமைச்சிருந்தா
நான் கூட்டணி அமைச்சரவைக்கு நான் தப்பு சொல்லியிருக்க மாட்டேன். 90% நான் திருப்பி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அகைன்ஸ்ட் தான். நான் வந்து கூட்டணி அமைச்சரவை என்னைக்குமே அமைக்கக்கூடாதுன்ற நினைக்கிற ஆள் தான் நான். ஆனால் அப்படி நடந்திருந்தா கூட ஓகேன்ற ஒரு புரியுது விஷயம் வந்திருக்கலாம், சரியா? பட் அதுவும் பண்ணல அவர். எதெல்லாம் அவர் தவறுனாரோ அதெல்லாம் அவர் வருந்த வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ பொறுமையா வெளியே வராங்க, சரியா? இப்போ அப்படியே முழுசா டிவிகேவோட ஐக்கியமாகறாங்க. சரி, ஓகே. இந்த 2 பேருக்கு ஒரு அமைச்சர், 5 பேருக்கு ஒரு 2 அமைச்சர், இதெல்லாம் ஓகே. இப்போ கட்சி நிர்வாகிகளுக்கும் கொடுத்தாச்சு. இவங்களில் செய்கிற செயலில் வர பாதகங்களோ சாதகங்கள் அரசாங்கத்துக்கு சரியாகவே போகும். பாதகங்கள் யார் அக்செப்ட் பண்ணப்பா? அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை. ராஜா மாதிரி ஆனாலே ரொம்ப சுயநல. எனக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சி உருவார வரலாறு எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்ற வரலாறு எனக்கு தெரியும். அதுல ராஜாவுடைய பங்கு என்னன்றது எனக்கு தெரியும். கனிமொழி அவர்களுடைய பங்கு என்னன்றது தெரியும். இது ஒரு ட்ராக், தனி ட்ராக், பல வருஷமா ஓடிட்டு இருக்க ட்ராக். அவர்லாம் வந்து திமுக ஆதரவா தான் பேசுறாரா அப்படின்னு அவர் வாய்ஸ் நோட் கூட ஒன்று வந்துச்சு பார்த்தல. ஸோ அவர் கட்சியோ அவர் பதவியோ தற்காத்துக்குள்ள இந்த பேட்டியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செய்யறாரா தவிர மற்றபடி பொதுநலம் சார்ந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டேஷும் கிடையாது. இவங்க பொதுநலம்லாம் இல்லை. எப்பவுமே அரசியல்வாதிகளுக்கு சுயநலம் தான் முதல்ல, அடுத்தது தான் பொதுநலம். அந்த பொதுநலம்னால அந்த பொதுநலத்துல இவங்களுடைய சுயநலம் என்னன்றதான் நம்ம பார்க்கணும் எப்பவுமே. அதுல வேற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே சார், நிறைவா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. சென்னையில் எங்கே பார்த்தாலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடந்துகிட்டு இருக்கா சார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நைட் ஃபுல்லாக கரண்ட் இல்லை, ராயபுரத்தில் கரண்ட் இல்லை, குளத்தூரில் கரண்ட் இல்லை, பல இடத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல சார். சம்திங் எல்லா இடத்துலையுமே இருக்கு. இது அறிவிக்கப்படாத மின்வெட்டுன்றதை விட இப்போ இந்த ஒரு வாரத்தில் வெயிலின் தாக்கம் வந்து ஹெவியாக இருக்கு. ஸோ இந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால யூசேஜ் அதிகமாகிட்டு இருக்கு. சார் ரியாலிட்டி இது வந்து கவர்மெண்ட்டை எல்லாரும் இப்போ திமுக கண்டிப்பாக கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லுவாங்க. எல்லாருமே அதுதான் நடக்க போகுது. பட் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு நல்லா தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, கேபிள்ஸு, ஹெவி ஹீட் இப்போ ஒரு இடத்துக்கு இவ்வளோ யூசேஜுன்னு வச்சுருப்பாங்க. பகல் நேரத்தில் இவ்வளோ யூசேஜு, நைட்டு நேரத்தில் இவ்வளோ யூசேஜுன்னு இருக்கும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா இதுவும் இருக்கும். இதில் இன்னொன்று பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேபிள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஹீட்டு இந்த விஷயங்கள் வந்து திடீர்னு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கலாம், கேபிள் எரியலாம். இதனால தான் இந்த அறிவிக்கப்படாத மின்வெட்டுன்ற கான்செப்டுக்குள்ளே வருது. அறிவிக்காமல் செய்யறது கிடையாது. இந்த அறிவிக்கனா திடீர்னு ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை ரிசால்வ் பண்ணும். இப்போ ஒரு கேபிளே எரிஞ்சுதுன்னா திருப்பி யார்ட்லேருந்து அந்த சோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த கேபிளை பேட்ச் பண்ணி ரீஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஆகுதுன்னா அது நடக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வெடிச்சதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் ரெடியாகவே இருக்கும். ஸ்பேர்ஸ் எப்பவுமே வச்சுருந்தாலும் கூட அதை எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கால் நேரம் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும்னா ஆகும். ஸோ இதுதான் இதில் ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ கன்சியூம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே நான் ப்ராக்டிக்கலாக நம்ம இது எவ்வளோ ஒரு ஹீட்டான சோர்ஸாக இருக்குன்றது நல்லா தெரியுது. ஸோ மக்களுமே அதிகமாக தண்ணி குடித்து கொஞ்சம் தற்காத்து தன்னை பாதுகாத்துக்கோங்க. டீஹைட்ரேட்டாக ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாதது. பட் அரசாங்கத்துக்கு என்னுடைய இது என்னென்னா, மின்சாரத்துறைன்றது ஒவ்வொரு எண்ட்யூசரை போய் அட்டாக் பண்ணுற விஷயம். அதில் ஏதாவது சரி செய்ய வேண்டியவங்களும் நீங்கள் நிர்வாகத்தில் போட்டு டக்குன்னு அமைச்சர் சிட்டி நிர்மல்குமார் வந்து இந்த நம்ம டெண்டருக்கு ரியாக்ட் பண்ணாருன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் மீட்டிங் போட்டு இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஒரு பேசி சோர்ஸ், அதாவது பேக்கப் கேபிள் நிறைய எனக்கு தெரியும் பற்றாக்குறை இருக்கும். கேபிள் கிடைக்காது, எல்லாத்துலேயும் மின்சார உபகரணங்கள்லாம் நிறைய பற்றாக்குறை இருக்கும். அதுக்கு தேவையான சோர்ஸை ரெடி பண்ணி கொஞ்சம் முன்னாடியே வச்சு இதையே பாதுகாத்தா நல்லாயிருக்கும். ஒரு மாதம் இப்படி தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அடுத்தடுத்த நாள் வந்து வெயில் அந்த தன்மை அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இருக்கும் எல்னினோ ஆண்டு இது. எல்னினோ ஆண்டு. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்படும். இது எக்ஸ்ட்ரீமும் இருக்கும். அதே மாதிரி தண்ணி கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மீண்டும் பெரிய வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறது. என்னன்றதை நம்ம பொறுத்து பார்ப்போம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.